யார் இந்த கால பைரவரோட நாய் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, நாய் அப்படிங்கிறது அந்த கால பைரவரோட ஒரு வாகனம். எவ்வளவுதான் அடிச்சாலும் தன்னோட எஜமானரை விட்டு போகாத ஒரே ஜீவன் அப்படின்னு. ஆனா இந்த மித்தாலஜில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை ஒரு நாய் சிவனை பார்த்து, மனிதர்களுக்கு மட்டும்தான் உங்களை உணர அனுமதி இருக்குதா, எங்களை மாதிரி இருக்கிற உலக ஜீவராசிகள் உங்களை சரணடைய வழியே இல்லையா அப்படின்னு வேண்டி கேட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க சிவபெருமானும் உடனே அந்த நாயை பார்த்து, நீ யாகம் நடக்கிற இடங்களுக்கு போய் சிவ வேதங்களை கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த நாயும் தட்சன் உலக ஜீவராசிகளுக்காக நடத்தின ஒரு மிகப்பெரிய யாகத்துக்கு போயிருக்கு. ஆனா தட்சன் யாகத்துல ஒரு நாய் இருக்கிறத பார்த்துட்டு அதை அடிச்சு வெளியே விரட்டி விட்டுருக்காரு. இதை பார்த்த சிவன் ரொம்பவே பயங்கர கோபத்தோட தட்சன் முன்னாடி வந்து, நீ நடத்துற இந்த யாகம் பயனளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாயால தாமனப்பட்டதையும் தன்னோட யாகம் நின்னதையும் தாங்க முடியாத தட்சனுக்கும் சிவனுக்கும் ஒரு மிகப்பெரிய போரே உருவாகுது. இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி சிவ புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னை நம்பிய ஒரு உயிரினத்துக்காக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தையே நடத்தினவர் தான் சிவன் அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் அந்த கால பைரவருக்கே வாகனமா அந்த நாயே மாறி இருக்கு.